ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அந்த போராட்டத்துக்கு உன்னோட பொண்ணு பையன் 2 பேரையும் அனுப்பி கோஷம் போட்டு போராட்டம் பண்ணி அங்க இருக்கிற காவலர்களை கல்ல தூக்கி அடிச்சு அங்க இருக்கக்கூடிய RAF போர்சஸ் மேல தாக்கி இதெல்லாம் நீ பண்ண சொல்லிருக்கலாமே, யாரு பண்ண வேணாம்னு சொன்னா? நண்பர்களுக்கு வணக்கம். நடிகை திருமிகு ஜோதிகா டெல்லியில நடந்த போராட்டம், இந்தியா முழுக்க நடந்த போராட்டத்துக்கு ரொம்ப பொங்கி எழுந்து மிகப்பெரிய ஆதரவு. என் பிள்ளைங்களை அவங்கள மாதிரி வளர்க்க முடியலையேன்னு ஒரே வருத்தம். இளைஞர்கள்லாம் வெற்றி பெற்றுட்டாங்க, காவல்துறையினர் மேலதான் தப்பு, யாரு மேலேயும் எந்த தப்புமே இல்லை, முழு ஆதரவு அப்படின்னு ரொம்ப பொங்கி சிலாகிச்சு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஆதரவை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது யாருடைய ஆதரவை இளைஞர்கள் அது ஒரு சரியான ஆதரவா இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்றதுல 2-3 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு, அந்த நடிகைக்கு ஒரு பொது அறிவு நல்லபடியா இருந்து அவங்க ஏதோ படிச்சு பெருசா சாதிச்சு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வாக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளவு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நியாயஸ்தன்களா இருந்தா அவங்க பேச்ச கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த 2 அளவுகோல்லையும் நடிகை ஜோதிகா எந்த அளவுல மிளிர்கிறார் அப்படின்றது எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்க்கலாம். உதாரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் தெரியும், தேர்தல் அப்படின்றது 5 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழா. தேர்தலில் எப்படி வாக்கு செலுத்துவோம்? நம்ம இந்தியாவில் வாக்கு சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்துவோம். இது வந்து ஒரு படிக்காத பாமரன், ஒரு ஏழை, ஸ்கூல் பக்கமே ஒதுங்காதவனுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். ஆனா நம்ம நடிகை ஜோதிகா மும்பையில பிறந்து வளர்ந்து கல்லூரிகள்லாம் படிச்சு கூட இந்த அடிப்படை பொது அறிவு இல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல்ல ஜோதிகா அவர்கள் வாக்களிக்காம வெளிநாடுக்கு சுற்றுலாக்கு சென்று விட்டு திருப்பி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நிறைய ஜனநாயகம், கருத்து, பாசிசம் இதை பத்திலாம் கருத்து சொல்லிட்டே இருக்கேமா, ஏமா தேர்தலில் ஓட்டு போடல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, தேர்தல் தான் வருஷம் வருஷம் வருது இல்ல, வருஷம் வருஷம் ஓட்டு போடணுமா, அப்படி ஓட்டு போடலனாலும் நான் பிரைவேட்டா ஆன்லைன்ல ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்றாங்க. வருஷம் வருஷம் ஓட் போடுவேன், வருஷம் வருஷம் ஓட் போடுவேன், வருஷம் வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு it's like a private thing. Sometimes you're not always there in town also. So I don't know. Sometimes privately also we vote. அது online கூட இருக்குல்ல, so online கூட இருக்குல்ல, so it's not always every time everything is publicized. There is a private side to life also. அப்போ அடிப்படை பொது அறிவு இல்லாத ஒரு நடிகை, இந்தியாவில் வருஷ வருஷம் தேர்தலும் வரல, ஆன்லைன்ல ஓட்டு போடுற சிஸ்டமும் இன்னும் வரல. அப்போ பொது வெளியில இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொல்கிறார் என்றால் அவருடைய பொது அறிவு எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து நினைச்சு பார்ப்போம். இரண்டாவது, இரட்டை நிலைப்பாடு. இதுலதான் இந்த அம்மா இன்னும் அழகாக மிளிர்கிறார். முதல்ல, தமிழ்நாட்டுல புதிய கல்விக் கொள்கையை நாங்க அமல்படுத்தவே மாட்டோம், ஹிந்தி சொல்லிக் கொடுக்கவே மாட்டோம், இது வந்து எதிரானது அப்படின்றது ஜோதிகா, சூர்யா இவங்களா தொடர்ந்து மக்கள் கிட்ட வைத்த பரப்புரை. சரியா? ஆனா பிராக்டிசிங் வாட் யூ பிரீச், அதுதான் உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல அப்படின்றத காட்டுறது. உங்க பிள்ளைங்க 2 பேர் சின்ன வயசுல இருந்து படிக்கும்போது சென்னையில அடையாறுல ஒரு ஸ்கூல்ல 6வது 7வது வரைக்கும் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தமிழ்நாடு மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கல, இன்டர்நேஷனல் போர்டு அந்த சிலபஸ்ல தான் படிச்சாங்க. அப்ப இன்டர்நேஷனல் போர்டு சிலபஸ் எப்படி இருக்கு, மெட்ரிகுலேஷன் சிலபஸ் எப்படி இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியும். நீங்க போய் 2 ஸ்கூல்லையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸ் சர்வதேச தரத்திற்கும் இல்ல CBSE தரத்திற்கும் உயர்த்துவதற்காக தான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதை நீங்க எதிர்க்கிறீங்க. அதை நீங்க எதிர்க்கக்கூடிய பட்சத்துல உங்க 2 பிள்ளைகளையும் தமிழ்நாடு சிலபஸ்ல தானே படிக்க வச்சிருக்கணும். ஏன்னா அந்த சிலபஸ் நல்லா இருக்கு, அது தரம் உயர்த்தப்பட வேண்டாம் அப்படின்னு தானே நீங்க போராட்டீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிச்சாங்க. சரி, இங்கேயாச்சும் படிச்சுட்டு இருந்தாங்களே, அதோட விட்டுலான்னு பார்த்தா பாம்பேக்கு போயிட்டாங்களாம். 4 வருஷம் ஏதோ ஆயிடுச்சு. ஏன்னா சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் பெருசா அவ்வளவு தரம் இல்ல போல. 2 பிள்ளைகளையும் தரம் உயர்ந்த பள்ளிகள்ல படிக்க வைப்பதற்காக பாம்பேக்கு மாறி குடும்பத்தோட போய் அங்க உட்காந்தாச்சு. அங்கதான் 2 பிள்ளைங்களும் படிக்கிறாங்களாம். எந்த பள்ளிக்கூடம்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டம் இங்க அம்பானி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளிக்கூடத்துல 2 பேரும் படிக்கிறாங்க. நல்லா படிக்கட்டும், பிரச்சனை இல்லை. அப்போ உங்க திருபாய் அம்பானி பள்ளிக்கூடத்துல கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கல்வி அறிவு, அந்த உயர்தர கல்வி இதெல்லாம் கொடுப்பதற்காக புதிய கல்விக் கொள்கை வரும்போது அதை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு எதிர்த்தாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஜோதிகா ஒரு இன்டர்வியூல சொல்லுது, என் பிள்ளைங்க நிறைய மொழி பேசணும்னு எனக்கு ஆசை, என் பொண்ணு நல்லா ஹிந்தி பேசுறா, பையன் தான் பேசவே மாட்டேங்கிறான், கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. பொண்ணு நல்லா ஹிந்தி பேசுறாங்க, பையனுக்கு பிடிக்காது. சோ சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அம்மா ஹிந்தி நஹி அப்படி சொல்லுவாங்க, ஹிந்தி நஹி. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை அவங்க ஹிந்தி பேசணும், எல்லா லாங்குவேஜஸ் பேசணும். இப்போ இவங்க பிள்ளைங்க ஹிந்தி படிக்கணுமா, கத்துக்கணுமா, பேசணுமா, எல்லாம் பண்ணணுமா. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க யாரும் ஹிந்தியே படிக்க முடியாதா, இவங்க 2 பேரோட நிலைப்பாடு. புதுசா ஒரு வீடியோ அம்பானி ஸ்கூல் யூடியூப் சேனல்ல விட்டுருக்கான். அதுல சூர்யா பையன் ரொம்ப நேரம் இங்கிலீஷ்ல பேசுறாரு, ரொம்ப சூப்பரா பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு புதிய டெக்னாலஜியை உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த டெக்னாலஜி என்னவாமா, டிரான்ஸ்லேஷன் டெக்னாலஜி. ஹிந்தியில நீங்க பேசுறத எல்லா மொழிகள்லயும் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில அவர் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரா. அதுக்கு இன்வெஸ்டர் வேணுமா, அது கிடைச்ச உடனே அந்த மொழியை அமல்படுத்துவாராம். My project is called Sheila. It's an Hindi assistant right now. Soon I hope to implement it in many other languages. And
Essentially, it speaks to you in real time, gives you real-time feedback, and has multiple sub-genres where you can talk to it, have questions, see your mistakes, view your profile, and etc. இப்போ தான் குடும்பம் மட்டும் எல்லாமே படிக்கணும், எல்லாமே அனுபவிக்கணும், மத்தவங்க யாருக்கும் எதுவும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான சிந்தனையை கொண்ட ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை பின்பற்றக்கூடிய ஒரு நடிகையாக ஜோதிகா நீங்க இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், கீழடியில ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க. கீழடி அகழ்வாராய்ச்சி சம்பந்தப்பட்டமான ஒரு மியூசியம். அதை பாக்குறதுக்காக சூர்யா, ஜோதிகா, பிள்ளைங்க எல்லாம் போறாங்க. இந்த மியூசியத்தை சுத்தி காட்டுறதுக்குனே ஒரு டூர் கைடு மதுரை பாராளுமன்ற தொகுதியினோட எம்பியா இருக்காரு சு வெங்கடேசன். அந்த ஆளுக்கு இது ஒண்ணுதான் வேலை. எப்ப பார்த்தாலும் செலிபிரிட்டிஸ் கூட நின்னுக்கிறது, புரட்சி பேசுறது. அப்போ சூர்யா, ஜோதிகா, 2 பிள்ளைங்க, சு வெங்கடேசன், இந்த 5 பேரு அந்த அகழ்வாராய்ச்சி மியூசியம் உள்ள பாக்குறதுக்காக மியூசியம் இழுத்து மூடிட்டு வெளியே பள்ளிக்கூட பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான பேர் வெட்ட வெயில்ல, கடும் வெயில்ல 2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார்கள். அனைவரும் சமம் என தனது படத்தில் மூச்சுக்கு 300 முறை பேசும் நடிகர் சூர்யா தாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஃப்ரீயாக அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்பதற்காக பள்ளி மாணவர்கள், பொதுமக்களை வெளியிலேயே காக்க வைத்த காட்சிகள்தான் இவை. தனிப்பட்ட நபருக்கான நீங்க எப்படி மேடம் அழைக்கலாம் சொல்லுங்க மேடம். இவ்வளவு பேர் வெயில நிக்கிறாங்க மேடம், 10:15 வரையும் நிக்கிறாங்க. சூர்யா, ஜோதிகா அவங்களுக்கு 9 மணிக்கு நீங்க டிக்கெட் கொடுத்துருக்கீங்களா? 9 மணிக்கு எப்படி டோக்கன் காமிங்க சார். இப்போ ஜோதிகா அப்பெல்லாம் எதுவுமே பேசலைங்க. என் பிள்ளைங்க நாங்களாம் விஐபி, நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, நாங்க மியூசியம் சுத்தி பார்க்கும்போது போய் சாதாரண தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களோட பார்த்தா எங்க ஸ்டேட்டஸ் என்ன வருது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தற்பெருமை கூட்டமான ஜோதிகா டெல்லி போராட்ட பத்தி எல்லாம் பேசுறது ஆச்சரியமா. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இன்னொரு விஷயம், இப்ப ஜோதிகா பேசியிருக்கக்கூடிய விஷயத்திலே என் பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்க்க முடியலையே, போராட்டத்தை நடத்துல அந்த அபிஜித், சௌரவ் இவங்க மாதிரிலாம் வளர்க்க முடியலையே, உங்களுக்கு சல்யூட் அப்படின்றான். ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அந்த போராட்டத்துக்கு உன்னோட பொண்ணு, பையன் 2 பேரையும் அனுப்பி கோஷம் போட்டு போராட்டம் பண்ணி அங்க இருக்கிற காவலர்களை கல்ல தூக்கி அடிச்சு அங்க இருக்கக்கூடிய RAF போர்சஸ் மேல தாக்கி இதெல்லாம் நீ பண்ண சொல்லிருக்கலாமே, யாரு பண்ண வேணாம்னு சொன்னா? இப்போ மத்த பசங்களாம் போய் போராட்டம் பண்ணணுமா, போலீஸ் எதிர்த்து சண்டை போடணுமா, வழக்கு வாங்கணுமா, புரட்சி பேசணுமா? ஆனா இவங்க பிள்ளைங்க அம்பானி ஸ்கூல்ல நல்லா படிச்சு ரொம்ப பெரிய ஆளா வந்துருவாங்களா? இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மிக மிக மோசமான ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், உங்களுடைய தரம் தராதாரம் பத்தி பேசின, கடைசி ஒரு 2 நிமிஷம் அரசியலை பத்தி பேசணும். இப்ப நீங்க போட்டு புகழக்கூடிய இந்த அபிஜித் திப்கே, சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா, இது மாதிரியான இந்த போராட்டம் டெல்லியில நடந்ததை ஒருங்கிணைச்சவங்க எல்லாம் மிகப்பெரிய தியாகிகளோ, புத்திமான்களோ, அவங்க படிப்புல மிக சிறந்து விளங்கியவர்களோ யாருமே கிடையாது. ஆம் ஆத்மின்னு ஒரு அரசியல் கட்சி இந்தியால இருக்கு. இப்ப பஞ்சாப்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு 10 வருடம் டெல்லியில ஆட்சி செஞ்சாங்க. அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களா இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. டெல்லியில கடந்த சட்டமன்ற தேர்தல் போன வருஷம் நடந்துச்சு. அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் தோற்கடித்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சின்றதே இந்த மாதிரி போராட்டம் பண்ணி, கலகம் பண்ணி, அதன் மூலமா உருவான ஒரு கட்சி, அதன் மூலமா ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி. எதெல்லாம் சொல்லி போராட்டம் பண்ணாங்களோ அதுல ஒரு விஷயத்து கூட 10 வருஷத்துல மக்களுக்காக செய்யாததுனால மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கட்சி. இப்போ கங்குவா படம் வெளிவந்த போது நீங்க ரொம்ப கோவமா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க, என் புருஷன் எவ்வளவு நல்லா நடிச்சிருந்தான், இந்த படத்தை போய் தப்பா பேசுறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா, நாசமா போயிடுவீங்க, உருப்பட மாட்டீங்க அப்படின்னு. அந்த படத்தை விமர்சனம் செய்தவர்களை கூட உங்களால தாங்கிக் கொள்ள முடியாம, உங்க புருஷன் நடிச்ச படம், உங்க கொழுந்தன் தயாரிச்ச படம் அப்படின்றதுனால அந்த கோவத்தை கட்டுக்கடக்க முடியாம பொங்கிட்டீங்க. இப்போ ஒரு படத்துல ஒரு குறைந்தபட்சம் நஷ்டம் நடந்ததுக்குன்னே ஜோதிகா அம்னிக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா, ஆட்சியவே பறி கொடுத்து டெல்லியில சாராய ஊழல் முதல் 1000 ஊழல்ல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்ச ஆம் ஆத்மி கட்சினால சும்மா இருக்க முடியுமா ஜோதிகாமா? அதனால அவங்க கட்சியில இருந்த சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு காக்ரோச்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல வந்து அப்படியே இந்தியாவையே ஸ்தம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுல ஒரு 2000க்கு மேல ரவுடிகள், பொறுக்கிகள், பெண்களை கற்பழித்தவர்கள், இந்த ரவுடிகள் எல்லாம் உள்ள கூப்பிட்டு அவங்கள வச்சு போலீஸை தாக்கி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி நேபாளிலயோ, பாகிஸ்தான்லயோ, ஸ்ரீலங்காலயோ நடந்த மாதிரியோ இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முழுக்க அரசியல் பின்புலத்துடன் நடைபெற்ற ஒரு விஷயம். ஆனா அதுல கலந்துக்கிட்டவங்க எல்லாமே கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல ஒரு மூவ்மெண்ட் ஏற்படும் போது அப்பாவிகள் தான் 90% அதை நம்பி போய் அப்புறம் ஏமாந்துருவாங்க. இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்களுடைய போலி போராட்டம் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யாரு, இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால பொது அறிவு கொஞ்சம் கூட இல்லாத நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் கிஞ்சித்தும் கூட பின்பற்ற முடியாத ஜோதிகா இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி நீங்க தலையிட்டாலும் அது உங்களுடைய உரிமை. ஆனால் இதை பார்க்கக்கூடிய மக்கள் இது போன்ற நடிகைகள் எவ்வளவு போலியானவர்கள், தங்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் பிரீச் பண்ணக்கூடிய இந்த பொது வாழ்க்கையிலுடைய அவர் குடும்பத்தை சார்ந்த ஸ்டாண்ட் என்ன இருக்கு, இதெல்லாம் நீங்க பின்னாடி ஆராய்ந்து விட்டு இது போன்ற நடிகைகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.